இந்த நல்ல நாளிலும் கூட என்னை இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படி என்னை உற்சாகப்படுத்தின என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டு அவர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க சொல்லும்போது அன்போடு ஏற்றுக்கொண்ட சபை போதகருக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் கட்டாயம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்களும் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். இந்த பகல் நேரத்தில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் நம் நடுவில் நிறைவேறும். சத்தம் அவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த காலை நேரத்தில் என்ன நோக்கத்திற்காக எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய கரத்தை நாங்கள் காணும்படி உம்முடைய சமூகத்தை கெஞ்சுகிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட பேசுவதற்கு வல்லமை உள்ளவர். அவர் யாரை கொண்டும் பேசுவார். ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் என்னோடு கூட பேசும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்குமானால் ஆண்டவர் இந்த பகல் நமக்கு என்ன தேவையோ அதை பரத்தில் நமக்கு ஈவாய் கட்டளையிட போகிறார். கொஞ்சம் வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கூடுமான பக்கத்துல இருக்க உங்களை கைகளை பிடிச்சி 2-3 நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க, பார்க்கலாம். இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் வெளிப்படுவதாக. சிங்காசனத்திலிருந்து அவர் தம்முடைய மகிமையை கட்டவிழ்ப்பாராக. ரிபல் கமனகதல பௌடபௌசியாம் தலபனபரபா ரிபல கதலபயதனபனபரபா. அப்பாவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு உன்னத மகிமையை இந்த ஆலயத்தில் ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். ஆவியானோர் பலமாய் பலமாய் இந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிறார். லிபனசியாம் தலபனபரபா அல்பகதனகதல் கபனபனபரபா லிட்டலபய சந்தலபதுனபரபா உடபலபட துனபல் கபனபனபரபா ரிபலகதனஹதல் கபனபனபரபா லீஸஃபைனலபதுனசியாம் தலபனபரபா ரிபனா. கொஞ்சம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து லட்டலபய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி லிப்ரா கட்டலபௌசியாம் தனபரபா உடகதல் கமல் கமனபனபரபா அல்கமகதனபட துனபலபனபரபா ரிபலசியாம் தலபனபனபரபா உடபலபட துனபலபனபரபா. பளிங்குக்கு ஒப்பான ஒரு நதி அவருடைய சிங்காசனத்திலிருந்து பாய்வதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் தரிசனமா எழுதி வைத்திருக்கிறது போல இந்த பகல் அவருடைய சிங்காசனத்திலிருந்து அன்கண்ட்ரோலபிள் அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு நதி இந்த எல்லைகளுக்குள்ள ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். லகதரபபா அல்கதுரபலலியா லசகயச்சலபரபா லிபனகதரபா. நல்ல கையை தட்டி உடபலபட துரபலபனபரபா ரிபல் கவன பௌசியம் துரபலபனபரபா. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். நல்ல நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. அல்கதன பௌசியாம் தலபனபரபா. Holy Spirit, take complete control, take complete control, take complete control. முழு ஆளுகையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வருவதாக, முழு ஆளுகையும் உம்முடைய கரத்தில் வருவதாக, நீர் விரும்புகிறவைகள் வெளிப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட.
ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடு ஆவியானவரே கைகளை உயர்த்தி ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவர் தெரிஞ்சவங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாச காற்றே எம்மை உயிர்ப்பியுமே ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாச காற்றே எம்மை உயிர்ப்பியுமே ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே ரூவாக்கா உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த பள்ளத்தாக்குல ஆண்டவரே வீச பண்ணின அந்த ரூவா காற்று இந்த பகல் நேரத்துல இந்த ஆலயத்துல ஊற்றப்படுவதாக ஆமென் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலிருந்து காற்று வீசப்படுவதாக மேல் வீட்டு அறையில வீசப்பட்ட அதே காற்று இந்த பகல் நேரத்துல எங்கள் ஆலயத்துல வீசப்படுவதாக நல்ல கையை தட்டி ரபலகதன ஹதல் கபலபரப அல்பகதுரசியம் தரபரபரப உடபலகதல் கத்தரபலபரபரப உடபல் கபரபரப. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரத்துல முற்றிலும் தாழ்த்துகிறோம். இந்த எல்லை முழுவதும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ள நீர் எடுத்ததற்காய் நன்றி. நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமாம், கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கே சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த பகல் நேரத்தில் என்ன பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வேத பகுதி என்னுடைய உள்ளத்தில் நினைப்பூட்டினார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா கழித்து செழிக்கும் பாடும் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் அடுத்துள்ள வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் உற்சாகத்துக்கு நன்றி. அடுத்த வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்கலாமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும்
வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் உண்டாகும் என்பதே. சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இந்த சம்பவத்தை இந்த வசனங்கள் ஆண்டவர் நினைப்பூட்டி இந்த வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவரனை ஏவுனதுனால நாம் அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த பகலில் வனாந்தரம் செழிக்கும் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பக்கத்துக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, வனாந்தரம் செழிக்கும். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அப்பப்போ பக்கத்தில் கையெல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கிளைமேட் இப்போவும் ஜில்லுன்னு தான் இருக்குது. குளிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ திரும்பி பார்த்து பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நடத்துவாராக. இங்கே ஏசாயா 35 அதிகாரத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கும் போது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். யூதாவை குறித்து இங்கே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. யூதாவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யூதாவே உன்னுடைய வனாந்தரம் செழிக்கும். இதில் நிறைய தீர்க்க தரிசன சம்பவங்கள் இருக்கிறது. சில சரித்திர ஆசிரியர்கள் ஏசாயாவில் இது 37வது தீர்க்க தரிசனம் அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. சரி, ஏசாயா புஸ்தகத்தை நமக்கு தெரியும், விசுவாசிகள் அதிகமாக வாசிக்கிற ஒரு புஸ்தகம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏன்னா இதில் தான் ஆறுதலான வசனங்களும் நமக்கு தேவையான வசனங்களும் இந்த புத்தகத்தில் தான் அடங்கி இருக்கிறது. சிலர் இதை மினி குட்டி வேதாகமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி பல சிறப்புகள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு இருந்தாலும் 35 அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, யூதாவே உன்னுடைய வனாந்தரம் செழிக்கிற காலம் வெகு சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, யூதாவை குறித்து நமக்கு தெரியும். நம்ம கோத்திர பிதாக்கள் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் மேலே கோபப்படுறார். அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் மேலே இவர்கள் கோபப்படுறாங்க. நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. வர்றது எங்கேருந்து அப்படின்னா எகிப்திலிருந்து, போகிறது எங்கன்னா கானானுக்கு. இப்போ நடுவில் உட்காந்துட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் மேலே கோபப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இறைச்சி கேட்குறாங்க, நிறைய காரியங்களை கேட்குறாங்க. நமக்கு சம்பவங்கள் தெரியும், நான் வேகமாக போகிறேன். இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யூதா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அசீரிய பேரரசுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. அந்த ஆதிக்கத்துக்குள்ளாக்கப்பட்டு பல பிரச்சனைகள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். யூதாவே வனாந்தரம் செழிக்க போகிறது. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏசாயாவின் காலத்தில் யூதா எதிர்கொண்ட பிரச்சனைகள்ல ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகள் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். அசீரியருடைய அச்சுறுத்தல்ல யூத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யூத தேசமே அந்த வம்சமே வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த காலத்தில் என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். அவங்களுடைய வாழ்க்கை வறண்டு போய் வனாந்தரத்தின் நிலையில் இருக்கு அப்படிங்கிறத அங்கே அடுத்தடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறது. நீங்க 3வது வசனத்தை வாசிங்கன்னா, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு கால்கள் திடனற்று போயிருக்கிறது. அங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பலன் இழந்து போயிருக்கிறார்கள், மனப்பதட்டம் உண்டாயிருக்கிறது, அப்புறம் பயம் உண்டாயிருக்கிறது, பார்வை மங்கி போயிருக்கிறது, காதுகள் கேள்வி திறனை இழந்திருக்கிறது, வாயில பேச்சு வராத சூழ்நிலைகள் இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளையும் யூதா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அங்க சொல்றார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எது எப்படியோ இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு. இதுவரையிலையும்
என்னென்ன வனாந்தரங்களை எந்தெந்த பகுதிகள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது அத்தனையும் நீரூற்றாய் செழிப்பாய் மாற்றும்படி அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் ஒரு நதியை திறந்து விட போகிறார். ஆவில விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எந்த பகுதியில் வனாந்தரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த பகுதியில் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதே பகுதியில் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இனி அந்த இடத்துல வனாந்தரம் என்பது இருக்க போவதில்லை. ஆண்டவர் அதை செழிப்பாய் மாற்றுகிறார். வேடிக்கை பார்க்காம 2 நிமிஷம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். லபன கத்தரபலபரபா அல்கமகதனபட துரபலபலபரபா ரிபல் கமனமோ ஜியந்தலபலபரபா ரகல் கமனபலபரபா லகதகயதரபா அல்மகதனபட துரபலபரபா. அப்ப கவனிச்சு பாருங்களேன், நல்ல வாக்கு தத்தத்தோட வாழ்ந்திருக்கிறவர்கள். யூதாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யூதா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே துதி அப்படிங்கிறது தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, ஆமா, நான் திடீர்னு கேள்வியெல்லாம் கேட்பேன். ஆமா, அப்புறம் வெளியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழை மட்டும்தான் சார் இன்னும் நுழையலன்னு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால கவனமா இருங்க. கர்த்தர் நல்லவர். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. ஆமா, யூதா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா துதி அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். மோசேக்கு அப்புறம் யார் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் யாரை முன்குறித்தார்? யோசுவாவை. யோசுவாய்க்கு அப்புறம் யார் ஆண்டவர் முன்குறித்தார்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, அங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் என்னை விட வேதத்தில் வல்லுநர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன். யாரோ சொல்கிறாங்க இந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கை வேணான்ற மாதிரி. இல்லையோ, சரி, கர்த்தர் நல்லவா. ஆமாம், அப்போது யோசுவாவுடைய காலம் முடித்து இப்போ பயங்கர குழப்பம். என்னன்னா மோசே இடத்திலிருந்து அந்த அந்த தலைமைத்துவம் யோசுவாவிடத்தில் போச்சு. யோசுவாவிடத்திலிருந்து அடுத்து யார் கரெக்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது என்னுடைய ஆவியில் எனக்கு பட்ட ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, துதிக்கிறவனால எந்த கூட்டத்தையும் வழி நடத்த முடியும்னு பரலோகம் தீர்மானிச்சிருந்துச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? கர்த்தர் நல்லவர். மைக்குக்கு கோவம் வந்துருச்சு பாருங்க. ஆமாம், அப்போ யார் அடுத்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, யூதா முன்னெடுத்து போட்டோம், யூதா ஜனங்களை வழி நடத்திட்டு போட்டோம். இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு திரள் கூட்டத்தை வழி நடத்துவதற்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு வம்சம்தான் யூதா வம்சம். சத்தமா சொல்லுங்க. ஆமாம், இந்த வார்த்தையை நான் அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒரு திரள் கூட்டத்தை வழி நடத்தும்படி கர்த்தர் உங்களை இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு ஆமேன்னு சொன்னால் போதும். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அப்போ திரள் கூட்டத்தை வழி நடத்தும்படி முன்குறிக்கப்பட்ட யூதா இப்ப என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்னா, அவர் பயந்து போயிருக்கிறார். அங்க வசனங்களை பார்த்து பாருங்களேன். கைகள் தளர்ந்து, அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, கடைசி என்ன சொன்னேன்? பேட்டரி இருக்கான்னு கேட்டேன். சூப்பர், அழகா சொன்னீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. சரி, அப்போ யூதாவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, கைகள் தளர்ந்து போய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெரிய ஒரு கூட்டத்தை வழி நடத்தும்படி நியமிக்கப்பட்ட ஒரு வம்சம், ஒரு கூட்டம் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா, கைகள் தளர்ந்து போயிருக்கு. நாமளும் வனாந்திரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதிலிருந்து என் உள்ளத்தில் ஆண்டவர் வச்ச வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நான் வனாந்திரத்தில் இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே இருக்குது. திட்டம் இருக்குது,
எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வரைபடம் இருக்குது. ஆனால் என்ன கூட இருக்குது அப்படின்னா கைகளில் தளர்வும் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கைகள் தளர்ந்து போயிட்டு அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. கை தளர்ந்து போன ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஆகாரத்தை கொண்டு கொடுத்து சாப்பிட சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவ தானே. சரி, பொதுவாக மனிதர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் சொன்னது புரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமாம், அப்போ யூதாவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாம் கையில் இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அந்த நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூதாவே நீ பயப்படாத, உன்னை நான் ஏற்கனவே முன் குறிச்சிட்டேன், உனக்கு நான் ஏற்கனவே பாதைகள் அமைச்சிட்டேன். நீ இப்போ அசீரியனுடைய அச்சுறுத்தலை பார்த்து தளர்ந்து போய் பயந்து போய் ஒரு நிலையில் இருக்கிற, உன் வனாந்தரத்தை செழிக்க பண்ணுறதுக்கு என்னால் முடியும்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. கால்கள் திடனற்று போயிட்டு பலன் இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, மனப்பதட்டம் உண்டாயிருச்சு. ஒரு விதமான மனப்பதட்டம் வாக்கு தத்தங்களை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், சமீபத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தார், ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். அவர் சொன்னதிலிருந்து நான் அடிக்கடி கேள்வி கேட்குறேன், உண்மையிலேயே என்னை கொண்டு அதை செய்ய போறீரா? ஏன்னா வாக்கு தத்தத்தையும் நம்மையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் நினைச்சா ஒரு பதட்டம் என்ன செய்யுது, வரத்தான் செய்யுது. சரி, அப்புறம் வனாந்திரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அடையாளம், நான் இதை டப்புன்னு சொல்லிட்டு வனாந்திரத்தை எதுக்கு அனுமதிச்சார், மாறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதையும் வேகமாக சொல்லி நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வனாந்திரத்தில் நாம் இருக்கோங்கிறத அறிகிறதுக்கு கைகள் தளர்ந்து போகும், கால்கள் திடனற்று போகும், பலன் இழந்து போகும், மனப்பதட்டம் உண்டாகும், பயம் உண்டாகும், பார்வை மங்க வாய்ப்புண்டு. பார்த்துருக்கீங்களா, நாம் சில நேரத்தில் சில நபர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், ஆனால் நாம் ஒரு விதமான பதட்டத்தில் ஒரு குழப்பத்தில் நம்முடைய வாழ்க்கை வறண்டு போன வனாந்தரத்தின் பாதையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி யார் என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் திருப்பி பதில் சொல்கிறதுக்கும் நம்மளால் முடியாது. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூதா எக்ஸாக்டாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அசீரியன் அச்சுறுத்துறான். யூதாவுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டு, யூதாவிடத்தில் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா துதி. ஒன்று தெரியுமா, எந்த சூழ்நிலைகளையும் நாம் துதித்து மேற்கொள்ள முடியும். சரி, இந்த குளிர் நேரத்தில் உங்கள்கிட்ட இப்படி சொன்னது தப்பு தான். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. காதுகள் கேள்வி திறனை இழந்திருக்கு, பேச்சு வராமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் வனாந்தரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ராமேன்னு சொல்லுங்க. ஆமாம், சில நேரத்தில் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார். இன்னும் நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன் வேகமாக. யாத்ராகமம் 14:2 பார்த்தீங்களா? இப்போ கூட சிலர் நான் வசனத்தை சொன்னதுக்கு அப்புறமும் என்னமோ சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அது கூட அப்படிதான். சரி, வாசிங்க. நீங்கள் திரும்பி ம் 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 யாத்ராகமம் 12வது வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? இங்கே நாம் வனாந்தரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விதமான மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ராமேன் சொல்லுங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஜனங்கள் அந்த இடத்துல எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீர்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை சாகிறதுக்கா அப்படி தானே கேட்குறாங்க. உங்கள் பைபிள் அப்படி தானே இருக்குது. ஒன்று பாருங்கள், முதல்ல உங்கள் பைபிளில் யாத்ராகமம் இருக்கான்னு பாருங்கள். நான் ஒரு இடத்துல அப்படி தான் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் பைபிளில் யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்புங்க அப்படின்னு ஒரு குழந்தை, அண்ணே என் பைபிள் அது இல்லை அப்படின்னுச்சு. கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னா உண்மையிலே அவன் பைபிள் அது இல்லை. ஏன்னா அது புதிய ஏற்பாடர். உங்கள் பைபிளில் நான் இருக்குன்னு நம்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செய்யுங்களை சும்மா விட்டு விடுன்னு சொன்னோம் இல்லையா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறத பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே. எக்ஸாக்டாக அவங்க சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எகிப்தில் எப்படி இருந்தாங்க?
அடிமையாக இருந்தாங்க. இந்த மோசேயும் ஆரோனும் வந்து ஜனங்களை ஆராதிக்க அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கடுமையாய் வேலை செய்ய வேண்டிய வந்துச்சு. நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி, இது இந்த சம்பவம் கொஞ்சமாவது தெரியும் அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஜனங்களை ஒரு வேலை இப்போ செய்ய வைக்கலை. நல்ல கவனிங்க, ஒரு வேலையும் செய்ய இப்போ வைக்கலை. என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்கு தத்தத்துக்கு நேரம் வழி நடத்திட்டு போகிறார். 3 வேளை சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கி. அவங்களுக்கு வஸ்திரம் மாற்றணுன்ற அவசியம் இல்லை, செப்பல் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளை மாதிரியே ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, கிட்டத்தட்ட சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுடைய புலம்பல் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் இங்கே சாகிறத விட அங்கே அடிமை. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், சரி முன்னாடி நீங்கள் எகிப்தை யோசித்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு கானானுக்கு தான் எங்களை கூட்டு போகிறாங்கன்றதை யோசித்து பார்த்துருந்தா இந்த புலம்பல் என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. ரெண்டாவது, நாங்கள் இப்போ இருக்கிறது முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்துருந்தா கூட இந்த கேள்வி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க, இப்போ அடிமைத்தனத்தில் இல்லை. இப்போ இவங்களை எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சுகமாக தங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கானானை நான் இப்படி யோசிக்கிறேன், கானானை இன்னும் கண்ணால் பார்க்காததுனால ஒருவேளை மோசே நம்மளை கொல்லத்தான் கொண்டு போகிறாரோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்களேன். வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்துட்டார், தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், என்னவா நம்மளை மாற்ற போகிறாருன்றதை கொடுத்துட்டார். ஆனால் நம்முடைய கண்களில் அதற்கான அடையாளம் ஒன்றுமே என்ன செய்யலை. நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆண்டவர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களை கொண்டு ஒரு பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரியை பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்குறான்னு வச்சுங்களேன். நாம் ஜோம் பண்ணும் போது தான் சில நேரத்தில் நோயை என்ன செய்யும். ஹலோ இல்லையோ? கரெக்டு தானே? ஆமாம், எல்லாம் யோசிக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறார் அப்படின்னு. ஆமாம், நாம் ஜோம் பண்ணும்போது தான் சில நேரத்தில் நோய் என்ன செய்யும். சில நேரத்தில் காய்ச்சலுக்காக கதர்னா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல். ஆனால் வாக்குத்தத்தம் என்னவா இருக்குது. இப்போது சில நேரத்தில் இப்படி கூட ஜோம் பண்ணிட்டு போ, ஆண்டவரே உண்மையிலே நீர் சொன்னது என்னை கொண்டு செய்ய போறீர்னா அதற்கு அடையாளமாக இங்கே ஒரு அற்புதத்தை செய்யும்னு கேட்டுட்டு போயிருப்போம். ஆனால் அன்னைக்கு தான் என்னஞ்சிருக்காது, அற்புதமே நடந்திருக்கா. அப்போது வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும், இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கோங்கிறது தெரியும். ஆனால் அடையாளங்கள் இல்லாததுனால நாம் என்ன யோசிக்கிறோன்னா ஒருவித பயத்துக்குள்ளே வர்றோம். ஒருவித இது என்னமாய் முடியுமோ, மரண பயம்ன்றது அப்படி தானே, எங்கே போய் முடிய போகுதோ என்ன ஒரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அப்படி இருக்கிறீங்கன்னா வனாந்திரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ம் 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 அப்பொழுது திரிகிறார்கள். பார்த்தீங்களா, நம்ம வனாந்திரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஒரு அடையாளம் கூட நான் சொல்கிறேன். நாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்போம். ராமன் சொல்லுங்க. இங்கே இஸ்ரவேலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது அப்படின்னு பார்வோன். அப்படி தானே உங்கள் பைபிளில் இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, அதனால் எனக்கு சந்தேகமாயிருச்சு. ஆமாம், அப்படின்னு பார்வோன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு விதமான அடைக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு எல்லாமே இருக்குது. ஆனால் விடுதலை என்ன செய்ய முடியல. ஆமாம், மரண பயம் இதெல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம் நம்மளை வனாந்தரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்டாக யூதாவும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் யூதாவுக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன் வனாந்தரத்தை நான் செழிப்பாக மாற்றுறேன். அதே நிலையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுறேன். எனக்கு அந்த வசனத்தில் அந்த அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? 4வது வசனத்தை வாசிங்களேன். 35 ஏசாயா. மனம் ம் 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 ம்
பார்த்தீங்களா? அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். நான் இப்படி யோசிக்கிறேன், யூதா ஒருவேளை ரொம்ப நாளா எனக்கு ஒரு விடுதலை வெளிப்படாதா, எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, எனக்காக யாராவது செயல்பட மாட்டாங்களா, நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து யாராவது என்னை வெளியே கொண்டு வர மாட்டாங்களா, அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தில், மனப்பதட்டத்தில் யூதா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ யூதாக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, எனக்காக இனி தேவ செயல்கள் வெளிப்படாதோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலையும் யூதா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி விடுகாலம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. பார்த்தீங்களா? அங்கே ஒரு வார்த்தை உங்கள் பைபிளில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். யூதாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்றார். அவரே நமக்காக செயல்பட போகிறார். சில நேரத்தில் நாம குழம்பி இருக்கிறோம். இந்த இடத்துல எனக்காக யார் செயல்படுவார், இந்த இடத்துல எனக்காக யார் 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 எழும்புவார்? ஆண்டவர் சொல்றார், யூதாவே, ரொம்ப நாளா நீ காத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, நீ எதிர்பார்க்கிற எதுவும் உனக்கு நடக்கல. ஆனா ஒரு காரியத்தை உனக்கு சொல்றேன், நானே வந்து உன்னை காப்பாற்ற போகிறேன். நானே வந்து நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பகல் நேரத்தில் யாரோ சிலருடைய காரியத்திற்காக அவரே இறங்கி வர போகிறார், அவரே இறங்கி செயல்பட போகிறார். லபகதல் கபன பல பனபரபா அல்கமகதன பட துரபல பனபரபா. நீங்க இந்த சத்தத்தின் எல்லையில எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள கர்த்தர் இறங்குகிறார். நல்ல கையை தட்டி விடாதீங்க. அல்கந்துரா லபகதரபா லிஷகயதரபனபரபா உடகதல் கபன பல பனபரபா ரிகல் கபன பௌசியந்தல பனபரபா. இனி உள்ள வாழ்க்கையெல்லாம் நான் அழுதுதான் கடந்து போகணுமோ, இனி உள்ள காலத்தை எல்லாம் என் கண்ணீர்ல தான் கழிக்கணுமோ அப்படிங்கிற கேள்விக்குறியில இருந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வனாந்தரம் செழிக்கும், இதோ உனக்காக தேவன் எழுந்தருளுவார், உன் தேவன் வந்து உன்னை ரட்சிப்பார். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு பயங்கர மகிமை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஆண்டவர் யாரோட பிரத்யட்சமாய் சொல்றார், உனக்காக அவர் வெளிப்பட போகிறார். எந்த நபர்களும் எழும்பலைனாலும் பரவாயில்ல, உனக்காக பரலோகத்தின் தேவன் அவர் தனது சிங்காசனத்தை விட்டு அவர் எழுந்தருளுகிறார். நல்ல கையை தட்டி ரபகதரபா அல்கமகதரபரபா அக்கினி பச்சை பிடிப்பதாக. ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க. சில சிரசின் மேல கர்த்தருடைய கரம் பலமாய் வந்து அமருகிறது, பலமாய் வந்து அமருகிறது, பலமாய் வந்து அமருகிறது. லகதரபரபா. கமான் சர்ச், நல்லா விட்டு கொடுங்க பார்க்கலாம். லிபதுன பௌசியந்தல பனபரபா அல்கமகதன பட துரபல பனபரபா லிபர்த்தன பௌசியந்தன பரபா. ஏதாவது ஒரு விதத்தில் எனக்காக ஒரு செயல் வெளிப்பட்டா நல்லா இருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், அது அவராலேயே ஆக போகிறது. உண்மைதான் இல்லையா? பைபிள்ல எத்தனையோ ராஜாக்கள் மேற்கொள்ள ஜெயம் வர வேண்டியது இவருக்காகத்தான் இருக்கும். ஆனால் என்ன புலம்புவார்னா, ஆண்டவரே அங்கே பார்த்தா இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிற சேனை பெருசாக இருக்கு. யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆமாம், பைபிளில் நிறைய அப்படி இருக்குது பாருங்கள். தங்களுடைய பலனை ஒப்பிட்டு பார்த்து புலம்புறாங்க, தங்களுடைய சூழ்நிலைகளை ஒப்பிட்டு பார்த்து புலம்புறாங்க. அப்போது எல்லா சூழ்நிலைகளையும் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவரே இறங்கி செயல்படுகிறார். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு பொதுவாக எல்லா வீட்லேயும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமும் இருக்கோ இல்லையோ, கட்டாயம் புதிய ஏற்பாடு இருக்கும். ஆமாம் தானே? சரி, அப்போ நான் சொல்கிற சம்பவம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பெதஸ்தா குளத்தருக ஒரு மனுஷன் இருந்தான், அப்படி தானே? ஆமாம், ஒன்று தெரியுமா? அந்த மனுஷனை குணமாக்குறதுக்கு தேவ தூதர்கள் வரல, இயேசுவே நேரடியாக அந்த இடத்துல போனார்.
சரி, பரவாயில்ல, உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் குளம் கலக்கப்படும் போது நான் இப்படி யோசிக்கிறேன், இவன் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்தா கூட அத்தனை வருஷத்தில் அந்த இடத்த அவன் ரீச் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்கும், அடுத்த முறை குளம் கலக்கப்படும் போது நான் விழணும், உள்ள தண்ணீரில் விழணும் அப்படின்ட்டு ஒரு அடி நகரும்போது அங்கே நடக்கிற எவனாவது வழியில் என்னடா கிடக்குன்னு தட்டி விட்டுட்டு, ஆமாதானே, நடக்கிற வழியில் நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா, நல்ல க்ரௌட் உள்ள ஏரியாவில் நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா உங்கள் ஷிஃப்டிங் ஆட்டோமேட்டிக்கலாக நடக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த திருவிழாக்கள் எல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல போய் என்ட்ராவீங்க, அப்புறம் எங்கே நிற்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த கூட்டம் அலை மோதும் போது அந்த அப்படியே நம்மளை இழுத்துட்டு போயிடும். இப்போது அத்தனை வருஷமும் இந்த மனுஷன் முயற்சி எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியலன்னா, ரீச் பண்ண முடியல. ஆண்டவர் அதையும் பார்த்துருக்கிறார். ஒருத்தன் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிறான், அவனுடைய முயற்சினால் அவனால் முடியல, யார்கிட்டையாவது கேட்டாலும் அவனுக்கு உதவி என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ இவனுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறது பரலோகம் தீர்மானிச்சப்போ அவர் என்ன பண்ணார்னா, சரி இவனுக்காக நானே இறங்கி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு சுகம் கிடைக்கும்னு விரும்புறியா? நம்மளை மாதிரி இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் சொல்கிறான், ஆண்டவரை என்னை கொண்டு வர்றதுக்கு. ஆண்டவர் திரும்ப கேட்குறாரு, உனக்கு சுகம் வேணுமா? திரும்பவும் நம்மளை மாதிரியே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் திரும்பவும் சொல்கிறான், ஆண்டவரை என்னை யாரும் கொண்டு வர்றதுக்கு இல்லை. சரி, வந்திருக்கிறாரு, வாய்ப்பு அவரே கேட்குறாரு ஒரு வார்த்தை சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு வந்ததுனால அவன் ஆண்டவர் சுகப்படுத்தி அனுப்புனார். நான் என்ன கேட்குறேன், 38 வருஷமா வியாதியோடு குளத்தருகில் இருந்த ஒரு மனுஷனுக்காக அவர் நேரில் வந்து அவன்கிட்ட சுகமடைய விரும்புகிறானோ இல்லையோ, அவனுடைய பதிலை பார்த்தா ஒருவேளை விரும்பலையோன்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஆனால் அந்த மனுஷன்கிட்ட கேட்டு அவனுக்கும் சுகத்தை கொடுத்து அவனுக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருப்பார்னா, இப்போ என்ன வாக்கு பண்ணுறார் தெரியுமா? இதோ உங்களுக்காக உங்கள் தேவன் எழுந்தருள போகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்காக தேவரீர் எழுந்தருளுவீராக. அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா நல்ல 2 நிமிஷம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்காக உங்க எல்லையில தேவனுடைய செயல் வெளிப்படுவதை நீங்க பார்க்க போகிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையோட சேர்ந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய செயல் வெளிப்படுவதாக கொஞ்சம் வாயை திறந்து லத்தரபயா அல்கமகதனபரபா. ஏன் தெரியுமா? யூதாவே, நீ வனாந்தரத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, வனாந்தரத்தை உடைத்து வெளியே வா. லக்கத்தரபா அல்கந்துரபனபரபா லிஷக்கயத்தலபனபரபா லிபக்கத்துரபனபரபா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் வனாந்திரம் செழிக்கும். கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். சரி, இப்போது ஏன் ஆண்டவர் வனாந்திரத்தை அனுமதிக்கிறார்? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வனாந்திரங்களை அனுமதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது அவராகவே தான் அனுமதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நான் ஒரு சில காரியங்களை, ஒரு 5 காரியங்களை எழுதிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமாம், ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஒன்று, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் சரியாய் சுதந்திரிக்கும்படி வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார் இல்லையா? ஆனால் கானானுக்கு கொண்டு போகிறதுல ஆண்டவர் ரொம்ப சுத்த விட்டார் ஜனங்களை. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப சுத்த விட்டார்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சரியாகிற வரையிலையும் அவர்களை சுத்த விட்டார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சுத்த விடாமல் கொண்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கானானையே எகிப்தா மாற்றிருப்பாங்க இல்லையோ? ஆமாம், ஏன்னா இவங்க மண்டையில் இருக்கிறதெல்லாம் என்னது? அங்கே ஒரு வசனம் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, இங்கே சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, அது இல்லை, நாங்கள் எகிப்தில் இறைச்சி பானைகள் அண்டையில் உக்காந்து பாருங்க, இறைச்சி பானை அண்டையில், பானைக்கு பக்கத்தில் உக்காந்துருந்ததை கூட பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதை கேட்ட உடனே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சார்? சாப்பாடும் கொடுத்தார். அப்புறம் கொடுத்த வேகத்தில் போட்டும் தள்ளினார். ராமன் சொல்லுங்க, சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போது
இந்த ஜனங்களை அப்படியே கொண்டு போய் கானான்ல வச்சிருந்தா, மேலேருந்து அவர் பார்க்கும்போது இது கானான்லாம் பேர் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எகிப்து மாதிரிலாம் அது இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, என் பிள்ளைகள் சரியாகி அந்த இடத்த சுதந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக நேர்த்தியாக அவங்களை என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரத்தின் பாதையில் நடத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவர் நடத்தின வனாந்தர பாதை என்பது எகிப்தை போல அல்ல. சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், எகிப்தை போல அல்ல. எகிப்தை விட ரொம்ப சொகுசாக தான் நடத்தினார். என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது வனாந்தரம் அல்ல. நான் சொல்கிறது புரியுதா? எகிப்தில் வாழ்ந்துட்டு இப்போ வனாந்தரத்தில் போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு அது வனாந்தரம் அல்ல. நானாக இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பேன்னா, எப்பா இந்த கொடுமைக்காரன் கையிலும் தப்பிச்சு ஒன்றும் சாப்பாடு தரலைனாலும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு தரலைனாலும் யாரால் வாங்க முடியும் அடி, அப்படி தானே? ஏதாவது ஒரு நீங்கள் என்னை பார்க்குறது நல்லது, என்னை பாருங்கள் யோகம் வரும். ஆனால் முறைச்சி பார்க்காதீங்க. நீங்கள் முறைச்சி பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமாம், செல்லலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி, நல்லது. ஆமாம், நானாக இருந்தால் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். எகிப்தில் இருந்து நம்மளை இப்போ எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? கானானுக்கு போகிறதுக்கு வனாந்தரத்தில். கானானை தரலைனாலும் பரவாயில்ல, கானானை தரலைனாலும் இந்த வனாந்தரத்திலையாவது நல்லா வச்சுக்கிட்டா போதுன்ற மாதிரி நம்ம. ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்க, பொதுவாக நான் அதை சொல்ல விரும்பலை. ஆமாம், ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு, அங்கே வந்து உட்காந்துட்டு ஹலோ சிலர் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரே நான் படுற கஷ்டம் உமக்கு கண்ணில் தெரியுதா தெரியலையா, இப்படி கேட்டே கடைசி வரைக்கும் கதையை முடிச்சிருவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறத பார்த்தா அவருக்கு கண் இருக்கா காது இருக்கா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் என்ன சொல்லுவேன்னா அவருக்கு ஒரு வேளை கண் இல்லாமல் இருந்திருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரே, நீர் ஏதாவது செய்யப்படாதா, நீர் ஏதாவது செயல்படக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்புறம் கேட்டேன், ஆண்டவரே உண்மையிலேயே நீர் நான் ஊழியத்துக்கு இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், மூக்கு கீழே கொஞ்சம் கை வச்சு பாரு அப்படி. நான் கை வச்சு பார்த்தேன். அப்போ சூடாக காற்று வருதான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் ஆண்டவரே, இதை விட உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஒன்று தெரியுமா, நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் அதை அவர் அருமையாகவும் எண்ணினாராம். அப்போ தான் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். இன்னும் இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து இன்னும் அந்த 2 துவாரம் வழியாக காற்று ஏறி இறங்குதுன்னா நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் சொன்னதை கட்டாயம் செய்ய போகிறேன். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அப்போ கட்டாயம் நம்முடைய வனாந்தரங்களை கர்த்தர் செழிப்பாய் மாற்றப் போகிறார். அப்போ ஏன் வனாந்தரத்தின் வழியாக நடத்துகிறாருன்னா, நான் கானானுக்கு போகணுன்னா சில வனாந்தரங்கள் நமக்கு. ஆமாம், நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன், நாம் குறை சொல்கிற நிறைய பிரச்சனைகள் ஒரு பொருட்டே இல்லாத விஷயந்தான். எல்லாம் என்ன பாஸ்டர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் இதெல்லாம் பெரிய மலை மாதிரி இல்லை நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. யோபுவை மாதிரியே ஆண்டவர் என்ன, யோபுக்கு வந்ததில் ஒரு சோதனை வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவர் சொல்ற, திராணிக்கு மேலே நான் யாரையும் என்ன செய்யறதில்லை, சோதிக்கிறது இல்லை. உங்களால் இதெல்லாம் தாங்க முடியும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிப்பாரு, உங்களுக்கு வந்ததில் சின்ன பிரச்சனை வந்தவங்க கூட அதில் நிற்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் வனாந்தரத்தின் வழியாத்தான் நடக்கிறேன், என்ன கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாத்தான் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அப்போ கட்டாயம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும், கட்டாயம் முடியும். ஏன்னா அந்த வனாந்தரத்தில் நம்மை தனியாய் அவர் நடக்க விடல, அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது ஏன் வனாந்தரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பைபிளில் லேவியராகமத்தின் புஸ்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கும்போது, லேவியராகமம் 7:38.
பார்த்தீங்களா, அங்கே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை மோசேக்கு கற்றுக் கொடுத்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்களேன். இப்போ ஏன் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, அது சாதாரணமான ஒரு தேசம் அல்ல. சொல்ல வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், சரி, அதனால என்ன வந்துட போகுது முடிச்சுட்டு நாம் சேர்த்து சொல்லுவோம் கடைசியில். ஆமாம், பொதுவாகவே விசுவாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வரணும்னா 2 வசனத்தை கூட்டத்தின் எடையாக சொல்லணும். என்னாத்துமாவே, ஆமாம் ஆமாம், அப்படி சொன்னால் ஜனங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களாம். கேள்விப்பட்டேன். அதை சொன்னோடனே உங்கள் முகங்களில் சிரிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, அப்போது சிலதை கற்றுக் கொடுப்பதற்கு வனாந்திரத்தின் பாதையில் நம்மளை ஆண்டவர் நடத்துகிறார். ஆமாம், வனாந்திரத்தின் பாதையில் போகும்போதெல்லாம், ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், என்னில் என்ன விரும்புகிறீர் அப்படிங்கிற கேள்வியோடு பிரயாணப்பட்டால் மகிமையான வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கலாம். ஏன்னா நம்ம கையில் கொடுக்க போகிறதோட வேல்யூ நமக்கு தெரியலை, ஆனால் கொடுக்குறவருக்கு வேல்யூ தெரியுது. அதனால தான் அந்த வேல்யூவான பொருள் வேல்யூ தெரியாத என் கையில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்கேற்ற வேல்யூவாக என்ன மாற்றுறாரு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மாற்றுறதுக்காக தான் வனாந்திரத்தின் பாதையில் கொண்டு வச்சு சிலதை கற்றுக் கொடுக்குறார். கானான் தேசத்தை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? பைபிளில் நமக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 12 பேர் கோத்திரத்துக்கு ஒருத்தராக 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாங்க. போயிட்டு வந்ததில் மெஜாரிட்டி என்னதான் சொல்லிச்சு? சத்தமாக சொல்லுங்க. பொதுவாக மழை டைம் பார்த்தீங்களா, அது ஃபங்க்ஷன் ஆகாது. நீங்கள் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு சொல்லணும். இன்னொன்று, சில டைமில் மழை டைம் வந்து காது லைட்டாக அடைச்சிருக்கும். நம்ம பேசுகிறது நாம் சத்தமாக பேசுகிற மாதிரி நமக்கே கேட்கும். ஆமாம், அதனால சத்தமாக பேசுங்க. ஆமாம், இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஓடுகிற தேசம். சரி, இப்போது போயிட்டு வந்ததில் 10 பேர், 12 பேரில் 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அங்கே சுதந்திரிக்க முடியாது. ஆனால் 2 பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, காலேப்பும் யோசுவாவும் வேற ஆவி உடையவர்களாக இருந்தார்களாம். அப்படின்னா அதை ஒருத்தர் இப்படி சொல்கிறார். எப்படின்னா, அவருடைய எழுத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, வேறு விதமான சிந்தனை உடையவர்களாய் இருந்தார்கள். சரி, எது எப்படியோ வேற ஆவியோட இருந்தாங்கன்றது பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போது கானானை பார்த்துட்டு வந்த 10 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அங்கே அமலேக்கியரை பார்த்தோம், அங்கே அவரை பார்த்தோம், இங்கே இவரை பார்த்தோம். ஆனால் பார்க்க போனது எதை? கடைசி வரையும் கானான பார்க்கல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் எதை பார்த்து ஓடுறீங்க? சொல்லும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும். வெளியே போய் சொன்னீங்கன்னா சில நேரத்தில் அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் அது அப்படி டேலி ஆகிடும். நல்லா கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் எதை பார்த்து ஓடுறீங்க? அப்போ 2 பேர் மட்டும் ஏனாக்கையும் பார்க்கல, ஏனாக்கின் புத்திரரையும் பார்க்கல, அமலேக்கியனையும் பார்க்கல, எவனையும் அவன் கண்ணில் பட்டது 2 பேருக்கு என்ன அப்படின்னா கானான் தேசம். அதனால தான் வந்து சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம். அதை எளிதில். ஆனால் மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு போன 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது. அப்போ நல்லா கவனிங்களேன், அவ்வளோ வேல்யூவான, அவ்வளோ மகிமையான, அவ்வளோ பயங்கரமான ஒரு கானான் தேசத்தை நம்ம கையில் கொடுக்குறாருன்னா நாம் என்ன செய்யணும்னா நல்லவைகளை கற்றுக்கொள்ளணும். அங்கே அந்த 10 பேருக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நீ ஏனாக்கின் புத்திரரை, ராட்சத புத்திரரை அவர்களோட ஒன்றை ஒப்பிட்டு இப்படியெல்லாம் பார்த்ததுனால தான் கானான பத்தின வெளிப்பாடு உன் மண்டைக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற மாட்டேங்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஆனால் 2 பேர் பாரு என்ன தைரியமாக பேசுகிறாங்க. அப்படி தானே? என்ன தைரியமா அங்கே ஜனங்கள் பேசுகிறத கேட்டால் இவங்களுக்கு பொறுக்க முடியல. கானானை பார்த்துட்டு வந்தால் அதை ரொம்ப சீக்கிரத்தில் கையில் எடுத்துடலான்ங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேறு எதையோ பார்த்துட்டு புலம்பிட்டு கிடக்குறீங்களே. அப்போ அங்கே ஒரு காரியத்தை அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்கு தத்தம், கானானை தருவேன். அப்போ தருவேன்னு சொன்னார்னா சொன்னதை மட்டுமே பார்த்து ஓடணும். நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு காரியம், இது முக்கியமான காரியம். என்ன சொன்னார்? வாக்கு தத்தம், கானானை தருவேன்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னவரையும் சொன்னதையும் மட்டும் நாம் பார்த்து ஓடணும். வராமேன்னு சொல்லுங்க. இந்த வனாந்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம் அதுதான். ஆமாம், உதாரணத்துக்கு
ஆண்டவர் ஒரு வேளை 1000 ஆத்துமாக்களை உனக்கு கொள்ளை பொருளாக தருவேன்னு சொல்லியிருப்பார். சொன்ன அடுத்த வாரத்தில் ஒரு வேளை 2 பேர் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம நம்பணும், ஆண்டவர் 1000 தருவேன்னு சொன்னாரா, கட்டாயம் தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். அப்போது வனாந்தரத்தில் கொண்டு வச்சு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கையை பிடிச்சி சொல்லுங்க, கற்றுக்கொண்டு இருக்கும்போது பாதியில் போயிடக்கூடாது. இந்த ஜனங்கள் இதை சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன் இதை சொல்ல வேண்டான்னு. ஆமாம், இந்த ஜனங்கள் அதைத்தான் பண்ணுறாங்க. தங்களுக்கு ஒரு தலைவனை நியமித்து கொண்டு திரும்ப எங்கே பாருங்க, கானானுக்கு போகிறத விட எகிப்துக்கு போகிறதுலையே கவனமாக. பக்கத்தில் ஒரு அக்கா தட்டி சொல்கிறேன், பாரு நீ அப்படி தானே அடிக்கடி போவேன்ட்டு. சரி, ஏதோ என்னால் பிடிச்சது, கர்த்தர் நல்லவன். அப்போது கானானுக்கு போகணும்னு நியமிக்கப்பட்டவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் எகிப்து பஸ்ஸில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? சரி, கட்டாயம் சகோதரிகள் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இலவச பஸ் வேறு போயிட்டுருக்கு. சரி இருக்கட்டும். அந்த பஸ்ஸில் நீங்கள் உதாரணத்துக்கு நிறைய இப்போ பஸ் வந்து 1 to 1 அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது தெரியுமா? அது இங்கே ஸ்டார்ட் பண்ணால் போக வேண்டிய இடத்துல மட்டும்தான் போய் நிற்கும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட்டும் எடுத்துட்டீங்க, பஸ்ஸுலையும் ஏறினதுக்கப்புறம் டிரைவர் ஓட்டுற அந்த அந்த வண்டி வாகனம் ஓட்டுற அந்த அழகை பார்த்து இந்த வண்டியில் நான் பிரயாணப்பட மாட்டேன்னு பாதியில் இறங்க முடியுமா? சத்தமாக சொல்லுங்கள். இல்லைன்னா இறங்கி தான் பாருங்களேன். இறங்குனா முழுசாக என்ன செய்ய முடியாது, ஏன்னா வண்டி என்ன செய்ய போகிறதில்ல. ஆமாம், அது போகணும்னு புறப்பட்டால் போக வேண்டிய இடத்துல போய் பாதியில் இறங்குறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுக்கப்படலை. ஆமாம், அதே போல தான் கானானும் வாக்கு தத்தத்தை தருவேன்னு சொல்லிட்டாரா, அப்போ வாக்கு தத்தத்தில் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டியது அவருடைய பொறுப்பு. வனாந்திரத்தில் நடத்துகிறாரோ வேற ஏதாவது செங்கடலில் கொண்டு நடத்துகிறாரோ எங்கனாலும் நடத்திட்டு போட்டோம். ஆனால் நடத்துகிற வழிகளில் பார்த்தீங்களா, செங்கடலுக்கு போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க. மோசையை பார்த்து சொல்கிறாரு, உன் கோலை நீட்டுங்கிறாரு, கோலை நீட்டுறாங்க, அது வழி விட்டு கொடுக்குது. ஏன்னா நடத்துறது யாரு? கர்த்தர். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வனாந்தரத்தின் பாதையில் என்ன கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? என்ன நடத்துறது வாக்கு தத்தத்துக்கு நேராக, நடத்துகிறவர் கர்த்தர். எப்படி நடத்தினாலும் என்னை கொண்டு போய் சேர்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகணும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வழியில் தடுமாறி நிற்கிற யாரோ சிலருடைய பிரயாணத்தை ஆண்டவர் திரும்பவும் தைரியமாய் காலடி எடுத்து வைக்க சொல்றார். நீ தைரியமா காலடி எடுத்து வை. வாக்கு தத்தம் தந்தவர் அவர் கூட இருக்கிறதுனால வழியில எந்த இடத்திலையும் சோர்ந்து போக விட மாட்டார். சிலரை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் இந்த வனாந்தரத்தில் அவர் நடத்துகிறார். சத்தமா ராமியன் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க, பாதியில மட்டும் இறங்கிறாதீங்க. சரி, மூணாவது எதுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் எல்லா விசுவாசிகளுக்கும் நல்ல பழக்கப்பட்ட புஸ்தகம். ஏன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 12 முறையாவது ஆதியாகமத்தில் கொஞ்சமாவது வாசிப்பாங்க. ஏன் அப்படின்னா வருஷம் பிறக்கும்போது தீர்மானம் எடுப்பாங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் பைபிளை கட்டாயம் ஒரு முறையாவது வாசித்து, ஆனால் வழக்கத்தின்படியே என்ன நடக்கும்னா பாதியில் நின்றோம். அப்புறம் அடுத்த மாதம் பிறக்கும்போது தீர்மானம் எடுப்பாங்க, ஆண்டவரே நான் வருஷம் துவக்கத்தில் எடுத்தேன் ஆனால் நடக்கலை, இந்த மாதத்தில் எடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். திரும்ப ஆதியாகமம் 1லிருந்து ஒரு 10-15 வரைக்கும் நெருங்கி வந்துடும். அப்புறம் திரும்ப அதனால் ஆதியாகம புஸ்தகம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 21ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும்போது, ம் 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 சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். ரெண்டாவது, மூணாவது எதுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்னா, இந்த உலகத்தில் கர்த்தர் மட்டும்தான் தஞ்சம் அப்படின்னு அவரை சார்ந்திருக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் எந்த இடத்துல போனாலும், எந்த உறவினர்களை நீங்கள் பெருசாக நினைச்சாலும், நான் சொல்கிறேன், கர்த்தர்
கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் நமக்கு தஞ்சம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 16:13. அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு பேரிட்டாள். இது யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா ஆகாரை பற்றி தான் சொல்லியிருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா இந்த சம்பவம். ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போ அப்படின்னு அனுப்புகிறார். நாச்சியாருடைய பிரச்சனை தாங்காமல் அங்கேருந்து புறப்பட்டு வர்றான். ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே போகிற, எங்கேருந்து வருகிற? அப்போது அங்கே தேவ சந்திப்பு நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்ப உன் நாச்சியார் அண்டைக்கு போ, நான் உன 10வது வசனம், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாத வாக்கு தத்தம் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் திரும்ப அனுப்புகிறார். இப்போது திரும்ப அனுப்பி அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆகாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆபிரகாம் மேலே நம்பிக்கை வருது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆகார ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டில் தன்னுடைய நாச்சிய எஜமானியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் பார்க்குறார், நீ வனாந்தரத்தில் அன்னைக்கு வந்து அழுதுட்டு இருக்கும்போது நான் உன்னை வந்து நீ பயப்படாத, உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்ப போ, அங்கே நான் உன்னை ஏதாவது உனக்கு ஆசீர்வாதத்தை தரும், உன் சன்னதியை பெருக பண்ணுவேன்னு உன்னை நான் அனுப்பி வச்சா, இப்போ நீ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம், நீ அந்த சாதகமான அனுபவங்கள் எல்லாம் பார்த்து என்ன மறந்துட்டியே அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமையும் அங்கே சாராவையும் கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு சொல்கிறாரு, இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் இங்கே வச்சிருக்கக்கூடாது, நீ அனுப்பி விட்டுரு அப்படின்னு. அதிகாலையில் எழும்பி ஆபிரகாம் இந்த துருத்தியில் தண்ணி எடுத்து ஆகார்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு, இனி நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, நீ கிளம்பி போ. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாளாம். ஒன்று தெரியுமா, நான் இப்படி நம்புகிறேன், இப்படி யோசிக்கிறேன், இந்த ஆகார நாச்சியார் அண்டையில் அடங்கி இருன்னு சொல்லி அனுப்புனார் இல்லையா, அந்த தெய்வத்தை மட்டும் ஆகார் சார்ந்து இருந்திருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆகார் நாச்சியாரை அற்பமாய் எண்ண துவங்கினாளாம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அப்போ ஆண்டவர் இந்த வனாந்தரத்தை ஏன் ஆகாருக்கு அனுமதிச்சார்னா, அங்கே எனக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆகாரே, உனக்கு தரிசனமாகி என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்துல கண்டேன் என்று எனக்கு பேரிடுகிற அளவுக்கு உன் கூட உன்னை நான் சந்தித்து உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை திரும்ப அனுப்புனா, அங்கே போயிட்டு நீ என்ன சார்ந்திருக்காம அங்கே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திரும்பவும் ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு வச்சுட்டு இப்போ அவள் என்ன சொல்கிறா, பிள்ளைய அம்பு பாயிர தூரத்தில் விட்டுட்டு சாகிறத பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல துறவை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். அப்போது இனி 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 ஆகாருடைய வாழ்க்கையில் நான் இப்படி சொல்கிறேன், எந்த காலத்திலையும் எந்த நபரையும் நம்பாத அளவுக்கு ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்கிற ஒரு வெளிப்பாடு அங்கே பிறந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நிறைய பேர் வாக்கு பண்ணுவாங்க. ஆமாம், நான் மறக்க முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் உதவிகள் எதுவுமே கேட்கல, யார்கிட்டையும் கர்த்தருடைய கிருபையினால கேட்க மாட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், இப்படி நான் தனியாக ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது, நான் பயோனோரிக் மினிஸ்ட்ரி நான் இப்போது ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரப்போகிறேன், ஆண்டவர் ஒரு இடத்த தரிசனம் காமிச்சிருக்கிறார். அவராகவே சொல்கிறார், நான் எஃபெக்ட்லாம் வேணாம் ஐயா, நார்மலாக இருந்த மாதிரி இருக்கட்டும். ஆமாம், அவராகவே சொல்கிறார், பரவாயில்ல, இந்த வாலிபத்தில் அவர் நான் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கு பயங்கர ஒரு வேகம். அவர் சொல்கிறார், தம்பி, எந்த இடத்துல நீங்கள் ஊழியம் ஆரம்பித்தாலும் எனக்கு உடனே நீங்கள் சொல்லணும். ஆமாம், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆமாம், நீங்கள் என்னுடைய ஊழியத்துடைய பேரெல்லாம் நீங்கள் போட வேணாம். நான் வெளியே வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், அதை எந்த காதில் வாங்கினியோ அடுத்த காதில் அப்படியே எடுத்து வெளியே போட்டுரு. நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர்? நல்ல மனுஷன், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்தை தொடங்கிட்டு வேணா சொல்லி பாரு. ஆண்டவரே சொன்னதுனால நான் சொல்லலை, ரொம்ப நாள் தாண்டி அவரை நேரில் பார்த்தேன். அப்போ சொன்னேன், பாஸ்டர் இப்படிலாம் தொடங்க, ரொம்ப நல்லது பிரதர், ரொம்ப நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவரே உங்களை நடத்துவார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ தான் எனக்கு ஒரு வேளை ஆண்டவர் சொல்லாமல் எதிர்பார்த்திருந்திருந்தா அந்த இடத்துல நான் ரொம்ப காயப்பட்டிருக்க வேண்டியது இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் வேற எதையும் சாராமல் அவரை மட்டுமே நாம் சார்ந்திருக்கும்படி சில வனாந்தரங்களை நமக்கு அனுமதிக்கிறார். சிலர்லாம் ஒரு மாதிரி அப்படி இருக்கிறீங்க, எதனாலன்றது தெரியலை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவர் மாலை நேரத்தில் கட்டாயம் வருவார். ராமன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரி, அப்போ நாலாவது எதற்காக ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். திறந்தார். பார்த்தீங்களா, அங்கே ஒரு வார்த்தை உங்கள் பைபிளில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சில வனாந்தர பாதையில் நம்மளை நடத்தி நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தெளிவாக வாழணும்னா நம்முடைய கண்கள் எப்போதும் திறக்கப்பட்டே இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பைபிளில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, கண் திறக்கப்பட்டவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பிள்ளையா. அவருடைய கண்ணு தெளிவாக திறந்திருந்துச்சு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருப்பீரான்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி, நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். எப்படின்னா, இந்த பாலாக் இருக்கார் இல்லையா, கூப்பிட்றார், நீ ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் போகலாமா? நான் நம்புகிறேன் கண்ணு தெளிவாக இருந்ததுனால வேண்டான்னு சொன்னது அவருக்கு தெளிவாக புரிஞ்சுது. ராமன் சொல்லுங்க. ஆமாம், இருந்தாலும் இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கேட்குறார், போகலாமா? ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார், கேட்கல. திரும்ப சரி போன்னு அனுப்பிவிட்டார். இவன் போய் அங்கே தீர்க்க தரிசனம், அதாவது தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சபிக்கலான்னு வாயை திறக்கிறான். வாயை திறந்தா வாயில் வரதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை. இவன் பார்க்குறான், என்னடா இவன் சபிக்க கூட்டு வந்து ஆசீர்வதிக்கிறானே, இங்கே சகுனம் சரியில்லை, வா அந்த பக்கம் போவோம் அப்படின்னு இன்னொரு இடத்துல கொண்டு விட்டு பார்க்க சொல்கிறான். இங்கேருந்து பாரு, அப்போ சபிக்கிறதுக்கு ஏதாவது. அங்கேருந்து பார்க்குறான், கண்ணு திறந்துருக்கிறதுனால அவனுக்கு புரியுது இந்த ஜனத்தை சபிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆமாம். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சபிக்கிறதுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கே கட்டளை பெற்றேன்னு ஆசீர்வதிக்கிறான். இப்போ இவன் பார்க்குறான், என்னடா இந்த பக்கத்தில் நின்னாலும் ஆசீர்வதிக்கிறான், அந்த பக்கத்தில் நின்னாலும் ஆசீர்வதிக்கிறான், எதுக்கும் ஒன்று பண்ணுவோம், மூசாடி மூலையில் போய் நின்று பார்ப்போன்னு அங்கே கூட்டு போகிறான். அங்கே போய் நின்று பார்த்தா, அங்கே நின்று பார்த்தாலும் இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவன் கண் என்ன செய்யலை, திறக்கப்படலை. அப்போ அவனுடைய கண்ணு தெளிவாக இருந்ததுனால அவன் தேவனுடைய செயலை தெளிவாக செய்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பிலேயாமுடைய கண்ணு தெளிவாக இருந்ததுனால தேவன் எப்படி ஜனங்களை பார்த்தாரோ அப்படியே பிலேயாம் ஜனங்களை பார்க்க முடிந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ அந்த இடத்துலையும் அவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை பிலேயாமுடைய கண்ணில் பிரச்சனை இருந்திருந்தா அவன் சபிச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அவரே சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆனால் அவரு தேவனுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது புரியுதா? அப்புறம் திரும்ப பிரயாணப்படும்போது தூதன் உருவின பட்டயத்தோட நிற்கிறத அந்த இடத்துல யார் பார்க்குறாங்கன்னா கழுதை பார்க்குது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கண்ணு தெளிவாக என்னைய கூப்பிட்டிய கழுதுன்னு கர்த்தர் நல்லவர். ஆமாம், அப்போ கண்ணு தெளிவாக இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியதை தெளிவாக. ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் நம்மளை தெளிவாக நடத்த முடியும்னா அது பரலோகத்தால் மட்டும்தான் முடியும். ஆமாம், அது பரலோகத்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் தெளிவாக கேட்குறீங்கன்றது உங்கள் காதுகளுக்கு தானே தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு கிருபை உண்டு பாருங்க, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கிடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமாம். அப்போது நாலாவது, ஏன் ஆண்டவர் நம்மளை வனாந்திரத்தில் நடத்துகிறார்னா நம்முடைய கண்களை திறக்கும்படி. இந்த பகல் நேரத்தில் நான் ஆவியில் பலமாக உணர்றேன், யாரோ சிலருடைய கண்களை ஆண்டவர் திறந்து விட போகிறார்.
ஆமா, நீங்க ஆவியில தரிசித்து நடக்கிறவர்களாக ஆண்டவர் யாரோ சிலர் இந்த பகல் நேரத்தில் மாற்ற போகிறார். நான் அப்படி மாற விரும்புறேன்னு சொல்றவங்க 2 நிமிஷம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கர தேவ அசைவை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். இந்த பகல் நேரத்தில் இனி நீங்கள் கண் குருடாக்கப்பட்டவர்களாய் அல்ல, கண் திறக்கப்பட்டவர்களாய் வாழும்படி உன்னதத்திலிருந்து தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் கர்த்தர் கட்டவிழ்கிறார். நல்ல விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க. எதை கர்த்தர் முன்னாடி வச்சிருக்கிறார்னு தெளிவாய் தரிசிக்கும்படி கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ரபா கதரபா அல்கமகதன பல பௌட பல்கவன பரபா ரிபல் கவன பலவன பரபா. ஒரு வெயிட்டான தேவ மகிமை இந்த எல்லைக்குள்ள கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. கண்கள் திறக்கப்படுகிறது. எஸ் எஸ் லபகதரபா அல்கதுரபல பௌசியம் தலபன பரபா. கண்ணு திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம திரும்ப ஜெபிக்க போறோம். கண்ணு ஏன் திறக்கப்படணும் தெரியுமா? எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்தில் நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கண்ணு திறக்கப்படலை. அந்த கூட்டத்திலேயே 2 பேருக்கு மட்டும்தான் கண்ணு திறக்கப்பட்டிருந்துச்சு. நான் நேரமே சொன்ன மாதிரி காலேப்பும் யோசுவா 2 பேருக்கு மட்டும்தான் கண்ணு திறக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ நல்ல கவனிங்க, கண்ணு திறக்கப்பட்டிருந்தா நம்முடைய கண்களில் எது பட வேண்டுமோ அது மட்டும்தான் படும். ஆம், வேற ஏதாவது நம்முடைய கண் எதிர்க்க வந்தா கூட கண்ணு சொல்லும், இது உன் கண்ணில் பட வேண்டியதல்ல, இந்த 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 இடத்துல உன் கண்ணை மூடித்தான் ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ தெளிவாய் தரிசித்து வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், பிரசங்கம் இங்கே பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அப்போ தெளிவாய் தரிசித்து நாம் நடந்து காணான வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா கண்ணு கட்டாயம் திறக்கப்படணும். ஒரு காலத்தில் நாம் ஜெபிக்கும்போது ஜெபிக்கிற இடத்துலையே கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை பார்த்தோம். ஆமாம் தானே? சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நாம் ஜெபிக்கவே மாட்டோம், ஆனால் ஒரு நெருக்கம் வரும்போது 2 சொட்டு கண்ணீர் வடித்து ஆண்டோட்டு அழுவோம். அப்போ நம்ம கண்ணை திறந்து சிலதை காமிச்சு கொடுப்பார். அப்படி தானே? நான் என்ன கேட்குறேன், நம்மை விட பரலோகம் நம்மை தெளிவாய் நடத்துவதற்கு தீவிரமாக இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் முறையிட்டுட்டீங்கன்னா, என் பிள்ளை என்கிட்ட கேட்டுட்டான், இனி நான் என் பிள்ளைய கரெக்டாக நடத்தாமல் இருக்க முடியாதுன்னு பரலோகமே ஸ்டெப் எடுக்குது. அப்போ நாம் எதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு அடியையும் தேவனுடைய உதவியின்படி தரிசித்து காலடி எடுத்து வைக்கிறவர்களாய் நாம் மாறணும். அதனால தான் வனாந்தரத்தில் கொண்டு விட்டுட்டு சொல்றார், ஆகாரே நீ பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு நீ யோசிக்கிற, ஆனா வேற ஒன்ன பார்க்கும்படி நான் உன் கண்ணை திறக்கிறேன். நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னது உன் கண்ணுக்கு வேண்டாம், ஆனா அடுத்த கட்டத்துக்கு நீ செயல்பட வேண்டியது உன் கண்களுக்கு தெரிவிக்கப்பட்டாக வேண்டும். இந்த பகல் நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரோ சிலருடைய கண்ணை திறக்கிறார். நல்லா விட்டு கொடுங்க, நல்லா விட்டு கொடுங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம் கேள்வி வரும்போது கண்களை திறந்து பார்க்கும்படியா இந்த பகல் கர்த்தருடைய மகிமை நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை ஆவியான ஒரு பலமாய் ஆளுகை செய்கிறார். உங்க கண்ணை திறக்கிறதுக்காக தான் இந்த வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போவதல்ல, இந்த வனாந்தரத்தை தாண்டி அதை செழிப்பாய் மாற்ற போகிறார். இந்த பகல் கண்கள் திறக்கப்படுவதாக. எஸ் 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 நல்லா விட்டு கொடுங்க பார்க்கலாம். லகதபயந்தரபா லிஸகதலபயதுரபா அல்கதனபட துரபலபனபரபா ரிகல் கமதுனாதி அந்தரபனா லபகதரபா லிஸகதலரதியா. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும்போது ஆவியானவர் அநேகரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறார். சிலருடைய கண்களை வலுக்கட்டாயமா திறக்கிறார், வலுக்கட்டாயமா திறக்கிறார். நீ தரிசித்தே நடக்க
வேண்டும். ஆவிக்குரிய மண்டலங்களை நீ தரிசித்து நடக்க வேண்டும். எதுவும் தடை இல்லைங்க. எப்படினாலும் நீங்க ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆவியானவர் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வலுக்கட்டாயமா உன் கண்ணை நான் திறக்க விரும்புறேன். வாக்குத்தத்தத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா எந்த வழி நடக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கண்களுக்கு நீரூற்றுகளை காண்பித்து நடத்த விரும்புகிறேன். நீரூற்றுகளை காண்பித்து நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் காண்பிக்கிற நீரூற்றுகள் உங்களுடைய வாழ்வுக்கான காரியங்களை வைத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஆகார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீரூற்று பக்கத்தில் நின்றுட்டு தான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கண்ணு திறக்கப்படலை. பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, கண்ணு திறக்கப்பட விரும்புறீங்களா? என்ன கேட்டு சொல்லியிருப்பாங்க? நீங்கள் கேட்டது தான் சொல்லியிருப்பாங்க. சரி சரி விட்டுருங்க. அதே நீரூற்று பக்கத்தில் தானே ஆகாரும் நின்று தேடுறாங்க. ஆமாம் தானே? ஏன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அழுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கொடுத்து விட்ட தண்ணி காலி ஆயிடுச்சு. இனி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் என்ன செய்ய முடியாது? ட்ராவல் பண்ண முடியாது. ஆமாம், ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில். அதனால தான் ஒட்டகங்களை பாலைவன கப்பல் அப்படிம்பாங்க. ஒட்டகங்கள் பல நாட்கள் தேவையான தண்ணீரை அதுக்குள்ளே தேக்கி வச்சிருக்குமா. உண்மையாக பொய்யான்னு தெரில, இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கலன்னா சில நேரத்தில் ஒட்டகத்துடைய வயிற்றுலேருந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, பட் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது அதனால தான் ஒட்டகத்தை பாலைவன கப்பல். நான் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் உண்மையாக பொய்யான்ட்டு. ஆமாம், பாலைவன கப்பல் அப்படிங்கிறான். ஏன்னா பாலைவனத்தில் தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஆகார பாருங்க, நீரூற்றண்டையில் நின்றுட்டே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நாமளாக தானே பண்ணுறோம். ஆசீர்வாதத்தில் நின்றுட்டே கர்த்தர்னு ஆசீர்வதிக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கண்ணு திறக்கப்படலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நாம் நல்ல கிருபைக்குள்ளே இருந்துட்டே கிருபை இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கண்ணு திறக்கப்படலை. நல்ல கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல நிலையில் இருந்துட்டே எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலேன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கண்ணு திறக்கப்படலை. அப்போ எது கட்டாயம் திறந்தாகணும்? அதனால தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு விடுகிறார். ஆனால் வனாந்தரத்தில் கொண்டு விட்டு கதறிக்கொண்டிருந்த ஆகார ஆண்டவர் சும்மா விடலைல்ல. என்ன யோசிச்சார் தெரியுமா? அவளுக்கு கண்ணு தெரில, அவளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. அதனால நீரூற்று பக்கத்திலேயே இருந்துட்டு அழுது சாகட்டும்னு நினைச்சார். இல்லை, ஆகாரே, உனக்காக உன் பிள்ளைக்காக நான் ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறேங்கிறது உன் கண்ணு காணட்டும்னு அவர் திறந்து விட்டார். அப்படிப்பட்ட ரகசியங்களை காணும்படி இந்த பகல் யாரோ சிலருடைய கண்ணை கர்த்தர் திறந்து விடுகிறார். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு பயங்கர மகிமையை நான் ஃபீல் பண்ணுறேன். விரும்புகிறவங்க என் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே. உங்களுடைய நடத்துதலை தெளிவா புரிஞ்சு நடக்க என் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையில பரலோகம் பலமானவைகளை செய்ய போகிறது. நீங்க விரும்பினீங்கன்னா என் கண்ணு திறக்கப்படணும்னு விரும்பினீங்கன்னா நல்லா விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கர மகிமை. லகதரபா அல்கதுனசியாம் தலபனபரபா உடகதனகதல் கபனபதனபரபா உசியாம் தனபரபா ரிபலகதன ஹதல் கபனபனபரபா அல்பகதன மௌசியாம் தனபனபரபா. ஒரு ஆள் உங்களை புஷ் பண்ணணும்னு நினைக்காம நீங்களே தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்க பார்க்கலாம். இயற்கைக்கு
அப்பாற்பட்ட ஒரு மகிமை. லபனா கதரபா லிமனா ஷெட்டேனி அம்தலபன பரபா அல்ககதன மௌசியம் துனபலபன பரபா ரிபலகடகதல் கபலபன பரபா. எஸ் எஸ் எஸ், கண்களை திறக்கிறார், கண்கள் திறக்கப்படுகிறது. உடபலபட துரபலபனபரபா அல்கமகதனபனபரபா. யாரோ சிலர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை காண்பிச்சு கொடுத்தா நான் தடுமாறாம முன்னேறுவேங்கிற கேள்விக்குறியோடு அநேக நாள் இருந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய மர்மங்களை காணும்படி இன்னைக்கு கர்த்தர் கண்ணை திறக்கிறார். நல்ல கையை தட்டி லா பக்கதரபா லி ஷட்டகதரபா அல்கமகதனபரபா லி பக்கதுரபா உடகதல் கமலபரபரபா லா கதரபரபா. எஸ் எஸ் எஸ், ரிபகதன கதல் கபலபௌசியம் துலபனபரபா உடகதனபட துனபலபனபரபா அல்கதன கதல் கபலபனபனபரபா லபன ஹத்தரபலபௌசியம் துனபலபனபா. Oh, thank you Lord, thank you Lord. அப்ப சொல்லலாமா, ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்? நான் வாக்கு தத்தத்தை சரியாய் சுதந்திரிக்க. ரெண்டாவது, நான் சிலதை கற்றுக்கொள்ள வனாந்தரத்தை அனுமதிக்கிறான். காலையில் சாப்பிட்ட சாப்பாடு மதியானம் என்னன்னு மறந்து போகும்போது இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டது தப்பு தான். சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி சொல்கிறேன். கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கும்படி. ஆமாம், எந்த சூழ்நிலையிலையும் அவரை மட்டும் சார்ந்திருங்க. நாலாவது, கண்களை திறக்கும்படி வனாந்தரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அஞ்சாவது, ஏன் அனுமதிக்கிறார்னு சொல்லிட்டு வனாந்தரத்தை செழிப்பாக மாற்ற ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லி நாம் சந்தோஷமாக ஜெபம் பண்ணி கடந்து போகலாம். கர்த்தர் கிருபை தருவாராக. சத்தம் அவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ம் 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 பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்னா நம்மளை மறைச்சு வைக்கிறதுக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சில காலத்தில் நாம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் கைக்கு புலப்படாது. அது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை மறைச்சு வைக்கிறார். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா நல்ல ஜெபம் பண்ணி கிருபையில் பலப்படணும். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் இந்த 21ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 26, 27, 28 3 வசனங்களை மட்டும் வாசிக்கலாமா? 26, 20 ம் 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 பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை ஏன் புரிய வைக்கிறதுக்காக இதை சொன்னேன். நீங்கள் வீட்டில் போய் தெளிவாக வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சவுலுடைய கைகளுக்கு தாவீதை தப்பு வைக்கும்படி. நான் என்ன கேட்குறேன், சவுலுடைய கைக்கு தாவீதை தப்பு வைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா தாவீது கர்த்தரால் யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்பட்டவன். நான் சொல்லுவேன், தாவீது கண்ணை மூடி கல்லெடுத்து எறிஞ்சா கூட எதிராளியுடைய நெத்தியில் அது கட்டாயம் என்ன செய்யும்? விழும். ஏன்னா தாவீதுடைய கரம் சாதாரணமாய் பழக்க வைக்கப்பட்டதில்லை, கர்த்தரால் பழக்க வைக்கப்பட்டது. சவுல் அவனுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு தான் அவன் அந்த இடத்துல பெரிய ஆளாக பார்க்குறாங்க. சரி, அது இன்னொரு பக்கம். சவுளுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. அவன் ஒரு மனுஷனாக வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவரோட உறவாடி ஜோம் பண்ணி தாவீது எழுதின சங்கீதங்கள் எல்லாம் பார்த்து பாருங்களேன். ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார், கர்த்தரன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அடுத்த சங்கீதத்திலே திரும்ப புலம்புவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க.
ஆமாம். அப்போது தாவீதுடைய வாழ்க்கை ஃபுல்லாக புலம்பலும் பாடலும் வருத்தமும் ஆண்டவர்கிட்ட கோவப்படுறதும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதும் பாதத்தை இப்படி தான் தாவீதுடைய வாழ்க்கை போகுது. இதில் தாவீது என்ன ஆனார் அப்படின்னா, எந்த யுத்தத்தையும் செய்வதற்கு வல்லமை உள்ள ஒரு மனுஷனா ஆண்டவரால் பயிற்றுவிக்கப்பட்டான். சத்தமாக சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே மேக்சிமம் வனாந்தரத்தில் இருந்திருக்குங்கிறத நாம் பைபிளில் பார்க்க முடியும். அப்போது தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய கரத்தினால பழக்குவிக்கப்பட்டவன், என் கைகளை என் விரல்களை போருக்கும் யுத்தத்துக்கும் கர்த்தர் பழக்குவிக்கிறார். இன்னும் தாவீதை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, சவுலுக்கும் தாவீதுக்கும் சவுளுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுல் வர வர பலவீனப்பட்டானா, தாவீது வர வர பலத்தானா. தாவீதையும் சவுலையும் ரெண்டு பேரையும் விட்டு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நேரம் மாறி என்ன செய்யுது, சம்பவம் நடக்குது. அப்படிப்பட்ட தாவீதை ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் மறைச்சு வைக்க விரும்பினார். உங்களுக்கு புரியலையோ? சரி, மறைச்சு வைக்க, அதனால தான் வனாந்திரத்தில் கொண்டு மறைச்சு வைக்கிறார். மறைச்சு வைக்க நினைச்ச இடத்துல இருந்து தாவீது தப்பிக்க பார்க்கும்போது சவுளுடைய கையில் மாட்டுறான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளை சில நேரத்தில் ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துவார். அது எதுக்கு அப்படின்னா, சில சூழ்நிலைகளில் நாம் மறைக்கப்பட்டு தான் ஆகணும். ஆமாம், உலகத்தில் சிலர்லாம் தாவீது சொல்கிறான், செத்தவனை போல எல்லாராலும் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? தாவீதை பார்க்கும்போதெல்லாம் கேட்டிருப்பாங்க, நீ இன்னும் சாகலையா, இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அப்போ தாவீது என்ன வச்சுருப்பா, அப்போ நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கானோ? அப்படி தானே நம்மளை பார்க்கும்போது சிலர், உங்களை பார்க்கும்போது கேட்குறாங்களே இல்லையோ, என்னை பார்க்கும்போது 2-3 பேர் கேட்டாங்க இடையில, நீ எல்லாம் இன்னும் உயிரோட தான் என்ன செய்யுது, நீ எல்லாம் இருக்கும்போது நான் இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போயிட்டேன், வேற வழி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த அளவுக்கு தாவீது மேலே கரிசனையோட ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு மறைச்சு வைக்கிறார். தாவீது தப்பிக்க பார்க்கும்போது அவன் கையில் பிடிபட பார்க்குறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்க வேற ஒரு செய்தியை அனுப்பி சவுலை திசை திருப்பி விடுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா வனாந்தரமும் அது ஒரு காரணத்தோட தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அது காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் என்ன செய்யறதில்ல, அனுமதிக்கிறதில்லை. அதைத்தான் சொன்னேன், கண்ணு திறந்திருந்தா எதுக்கு அனுமதிக்கிறான்ற தெளிவாக பார்த்து நம்ம சரியாக ட்ராவல் பண்ண முடியும். அப்போ இப்போது இங்கே எதுக்காக ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறான்னா, மறைச்சு வைக்கிறதுக்கு. இந்த வார்த்தை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது யாராவது வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக போயிட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவரே சில நாட்கள் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. மறைச்சு எதுக்கு வைப்பாங்க? நான் இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சொல்லி பழகணும். நான் விலை உயர்ந்த பொக்கிஷமானதுனால என்ன ஆண்டவர் மறைச்சு வைக்கிறார். ஹலோ டாக்கப்பா, ஓ அப்படியெல்லாம் இருக்குமோ? இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், விலை மதிக்க முடியாத, அதாவது அப்படின்னா எவ்வளோ கொடுத்தாலும் மதிக்க முடியாது அப்படின்ல, ஒரு சல்லி காசு கூட மதிப்பில்லாத ஒரு பொருளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாம் அவ்வளவு ஆயிரங்கள் கொடுத்து வாங்குகிற செல்ஃபோனையே சில நேரத்தில் எங்கேயாவது போட்டு போயிடுறோம். அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். ஆனால் அந்த கோல்டெல்லாம் பாருங்கள், கோல்டெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்தால் கூட எப்படியாவது தொடச்சி எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, விலை மதிப்பு வித்தியாசம் இருக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், தாவீதை ஆண்டவர் அவ்வளோ பயங்கர ஒரு பொக்கிஷமாக பார்த்ததுனால அந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு வனாந்திரத்தை அனுமதிச்சு, நீ கொஞ்ச நாள் இங்கேயே கடை. தாவீது இதுக்கு முன்னாடி வனாந்திரத்தில் தான் வாழ்ந்தார், இப்போவும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு, சவுல் உன்னை தேடி கொஞ்சம் சோர்ந்து ஓய்ஞ்சு போகட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை வைக்க வேண்டிய நிலையில் கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன் தான், திட்டங்கள் உள்ளவன் தான், இதுவரை யாரும் செய்யாததை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தீர்மானிக்கப்பட்டவன் தான். உலகத்தின் இரட்சகரே இவன் வம்சத்தில் வரணுங்கிறது தான் ஆண்டவர் எழுதி வச்சிருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாவீதையும் சில காலம் ஆண்டவர் மறைத்து வைக்க விரும்பினார். அதுக்கு ஆண்டவர் எடுத்த ஒரு இடம்தான்
வனாந்தரம். அதனால வனாந்தரத்தில் இருந்துட்டு தப்பிச்சு போக நினைக்காதீங்க. சில நேரத்தில் ஆபத்துகள் நேரிட வாய்ப்பு இருக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் கொடுத்த வனாந்தரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணி எப்போ எவ்வளவு நாள் இருக்க சொல்றாருன்றதை பார்த்து அவ்வளவு நாளும் அவரோட டிராவல் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் வனாந்தரத்தை எதுக்கு அனுமதிக்கிறார்? சிலர் யோசிப்பாங்க, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சில சூழ்நிலைகளை மேற்கொள்றதுக்கு உபவாசம் பண்ணி பார்ப்போம். 40 நாள், 100 நாள், அப்புறம் 21 நாள், இப்படியெல்லாம் உபவாசம் போட்டு பார்ப்போம். ஆனால் உபவாசம் போட போட ஒன்றும் நல்லதாக வந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஆனாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகாது. கட்டாயம் ஆண்டவர் சேர்த்து வைப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை மறைச்சி வச்ச இடத்துலேருந்து வெளியே கொண்டு வருவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதனால் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், என்ன வனாந்தரத்தில் நடத்துகிறாருன்னா என்னிடத்துல ஏதோ விலை உயர்ந்த ஒன்றை அவர் வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அந்த விலை உயர்ந்த ஒன்று எதிராளியுடைய கையில் மாட்டி அது சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில காலத்தில் என்ன மறைச்சே வைக்கிறார். தாவீதே, நீ வனாந்தரத்தின் வழியாக நடக்கிறேன்னு சோர்ந்து போகாத. தேவ பிள்ளையே, நீ வனாந்தரத்தில் நடக்கிறேன்னு சோர்ந்து போகாத. வனாந்தரம் பரலோகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு மறைவிடமாக்கும். அந்த மறைவிடத்தில் 24 மணி நேரமும் பரலோகத்துடைய நேரடி தொடர்பு இருக்கும். அதனால வனாந்தரம் கர்த்தர் நம்மை மறைத்து வைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அதனால தாவீது தப்பிக்க நினைச்ச மாதிரி நீங்க தப்பிக்க தீவிரிச்சிடாதீங்க. தாவீதுக்காக இன்னொரு நபரை அனுப்பி ஆண்டவர் சவுலை திசை திருப்பினார். ஒன்று தெரியுமா? சவுலுக்கு பெலிஸ்தர்களை விட தாவீது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? சரி, தெரிஞ்சிட்டுமா அமைதியா இருக்கியே? இருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமா, தாவீத சவுல் சொல்றான், அண்டைய தினத்திலிருந்து காய்மாகாரமாய் பார்த்தானா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எங்க கண்டாலும் அவனை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னா, தாவீதுன்னு சொன்னாலே அவனுக்கு அவ்வளவு ஒரு வைத்தறிச்சலும் வெறி. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சொன்னா கையில்லாதவன் எழும்பி அடி கொடுப்பான். எனக்கு ஒரு பிரதரை தெரியும். நாங்கள் சில நேரத்தில் இரவு நேரங்களில் ஜெபிப்பது வழக்கம், கூடி அவர் மேக்சிமம் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்ச நேரத்தில் அப்படி டயர்டாக சோர்ந்து அப்படியே உக்காந்துடுவார். ஆனால் அடுத்த ஜெப குறிப்பு, பிசாசை எதிர்த்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி பாருங்க, எந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் மனுஷன் எழுந்துச்சு உக்காந்துடுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பயங்கர ஒரு பிசாசுன்னு சொன்னாவே எங்க அவன் இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நிற்பார். அதே மாதிரி தான் சவுல் சொல்றான், தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தானா. அப்படின்னா எங்க தாவீதை பார்த்தாலும் உன் சாவு என் கையில தாங்கிற மாதிரி. ஆனால் பாருங்க, அவனுக்கு பெலிஸ்தர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில பெலிஸ்தனுக்கு பேரை சொல்லி தாவீது மேல இருந்து அவனுடைய பார்வையை திசை திருப்பி விடுகிறார். நான் என்ன கேட்கிறேன், ஆண்டவர் தாவீது அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம். ஆனா தாவீதுக்கு வனாந்தரம் இன்னும் என்ன செய்யல, முடியலை. இன்னும் வனாந்தரத்துல தான் தாவீது இருந்தாகணும். அப்போ நான் இப்படி சொல்றேன், வனாந்தரம் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா என்ன மறைச்சு வச்சிருக்கிறாரு. மறைச்சு வச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை ஒரு நாள் தேசம் காணும்படி வெளியே கொண்டு வருவார். அன்னைக்கு தாவீதை பார்த்து சொல்லுவாங்க, தாவீதே, நீர் உண்மையிலேயே ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டது எங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீதே, நீர் எங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தப்பட்டது எங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீதே, ஈசாயின் அடிமரத்திலிருந்து உன் சன்னதி மூலமாய் தான் உலகத்தின் இரட்சகரே வரப்போகிறார். அந்த பொக்கிஷம் உன்னிலிருந்து வெளிப்படும்படியாக தான், உன் சந்ததியிலிருந்து வெளிப்படும்படியாக தான் நீ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படிங்கிறத தேசம் காணத்தக்க விதத்தில் கர்த்தருடைய செயல் வெளிப்பட போகிறது. யாரோ சிலர் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. உடபன லகதல் கபலபனபட துரபல் கபனமௌசியம் தலபனபரபா. வனாந்தரம்
செழிப்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காடு அது வேற காடு. நீங்கள் ஒன்றும் இல்லாத காடு ஒன்று நினச்சிடக்கூடாது. காடுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? ஆமாம், இந்த கருவ மரம் தானே, அந்த மரம் வளர்ந்துருக்கிறதையும் காடுன்னு தான் சொல்லுவாங்க. அமேசான் காடுகளையும் காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது மரத்தை வெட்டி எரிக்கிறதுக்கு தான் உதவும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. விலை மதிக்க முடியாத மூலிகை பொருட்களை அங்கே பார்க்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆவியில் வெளிப்பாடு இருக்கோ அப்படி அதை புரிஞ்சுக்கிடு. ஆனால் வனாந்தரத்தை செழிப்பாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். உங்கள் பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் உங்கள் பைபிளில் இருக்கும், தேடி பாருங்கள். எல்லா பைபிளும் இந்த அதிகாரம் இருக்கும். 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அடுத்த சம்பவம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நதி பாயிற இடத்துல இருக்கிற ஜீவ ராசிகளெல்லாம் ஆமாம் நல்ல செழிப்பாகுது, வளருது. இனி சாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சங்க வருது. அப்போ உன்னதத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டா இதுவரை உள்ள எல்லா வனாந்தரங்களும் அது மாறி அவைகள் செழிப்பாய் மாறப்போகிறது. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். விரும்புகிறவங்க நல்லா விட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்லா விட்டு கொடுங்க. ஆவியானவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றி வனாந்தரங்களை செழிப்பாக்குகிறார். சுத்தமும் பளிங்கு கோப்பான ஒரு நதி அவருடைய சிங்காசனத்திலிருந்து பாய்கிறது பாய்கிறது பாய்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த பகல் இந்த ஆலயத்தை ஒரு பலமான அபிஷேகம் மூடுகிறது. இந்த ஊழியத்தில் இருக்கிற வறட்சிகள், வனாந்தரத்தின் அனுபவங்கள், இந்த பகல் நேரத்தில் ஆவியானவர் பலமாய் தம்முடைய செயலை வெளிப்படுத்தி உன்னதத்திலிருந்து தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து நதியை பாய பண்ணி அதை செழிப்பாய் மாற்றுகிறார். செழிப்பாய் மாற்றுகிறார். லகதரபா அல்கமகதன பௌசகதல தியார்த்தன பனபரபா ரிபா லகதகதரபா லிபகதன தியால்கபன பனபரபா முடிஞ்சவங்க மட்டும் நல்ல 2 நிமிஷம் முழங்கார் படி போடலாமா? முடிஞ்சவங்க 2 நிமிஷம் முழங்கார் படி போட்டு ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இந்த பகல் நிரந்தரமான ஒரு தேவ மகிமை இந்த ஊழியத்தில் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இதுவரை கண்டிராத ஒரு மகிமை. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டுட்டா வனாந்தரம் செழிக்கும். இந்த பகல் நேரத்தில் வனாந்தரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார். அத்தனை தெய்வ பிள்ளைகள் மேலேயும் ஆவியானவருடைய மகிமை ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ரிபாலா கத்தரபா அல்மா கத்துரியா உடகதனபட துரபலபனபரபா ரிபல் கபல் கபரபரபா லிபா கத்தரபா லா கத்தரபாயா அல்மா கபரசியா உடகதனபட துரபலபரபா. நல்ல விட்டு கொடுங்க. நல்லா விட்டு கொடுங்க. இதுவரை இல்லாத ஒரு மகிமை. சத்துரு சொன்னா வனாந்தரத்துல அழிவை நான் பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவியை ஊற்றி வனாந்தரத்தை செழிப்பாக்க போறேன். நல்ல கையை தட்டி உடபலபட துரபலபரப உஷ்யாந்தலபனபரப லக்கதபயதனபரப அல்கமகதனபட துனபல் கபனபரப ரபலபட துரிவிரபலபனபரப.
ஓ ஷபபதுரி அம்தலபனபரபா. ஆவியானுடைய செயலை பார்க்க முடியாதபடி சில காலங்களாய் ஒரு ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகல் நேரத்தில் ஆவியானோர் சொல்றார், அந்த வனாந்தரம் செழிக்கும்படி உன்னதத்தில் தம்முடைய மகிமையை கட்டவிழ்கிறார். நல்ல கையை தட்டி உன்னதத்தில் மகிமையை கட்டவிழ்கிறார். உங்கள் வாழ்க்கை அது செழிப்பாய் மாறப்போகிறது. வனாந்தரங்கள் மாறுகிறது. நல்ல